இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் என்ன மேனா மினிக்கு மாதிரி நல்ல மேக்கப் போட்டு வரா, எதுவுமே நடக்காது. கோயிலு 6 வண்டா வரலாம், நீ அமைதியா இரு. அவன் என்ன கோயிலுக்கு வந்த மாதிரி எல்லாம் வரா, ஏதோ கரகாட்டக்காரி மாதிரி வந்திருக்கா. வேண்டாமா? சரி. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சஷ்டி பூஜை இது. இந்த பூஜை செஞ்ச விக்கிரகத்தை யாரு வீட்டுல கொண்டு போய் வச்சாலும் அவங்க பிரச்சனை எல்லாமே விலகிடும். சாமி ஒரு நிமிஷம். என்ன மாமனார தேவையில்லாம வந்து கலாட்டா பண்ணிதீரா? இல்ல ஓன்ட்ட தான் இந்த சிலையை கொடுக்கணும்னு ஆறுல சொன்னது. வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தானே சிலையை கொடுப்போம், அதான் உங்க பொண்ணுகிட்ட கொடுத்தேன். இவளுக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. முதல்ல எனக்கு தான் அந்த உரிமை இருக்கி. தர்மகர்த்தா இப்ப இவன் தர்மகர்த்தா கிடையாது. அப்புறம் என்ன புசாரி அதுக்கு அங்க கொடுத்த எல்லாம் பிக்கலி பையல. இப்ப எதுக்கு அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த பொம்பளைகிட்ட கொடுக்க? இல்ல வீணா போனவனே, இந்த அம்மா ஆறு எம்புட்டு பெரிய போலீஸ் ஆபீசரு. இந்த அம்மாவை நீயும் உன்ன அப்பா, அந்த விக்கிரகத்தை வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தான் தரணும். அதான் சொன்னேனேளா, உனக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. அப்படி பார்த்தா எனக்கு தானே இந்த விக்கிரகம். அப்ப நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு எடுத்து அவங்க கிட்ட நீட்டுத? இல்ல அது ஏன் இஷ்டம் இல்ல. எப்பேற்பட்ட போலீஸ் அதிகாரி இவங்க, நம்ம ஊரை மதிச்சு நம்ம கோயில மதிச்சு இங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட விக்கிரகத்தை தராமே என்ன உன்னைய மாதிரி வெறும் பயல்கிட்ட கொடுப்பேனா? அத இந்த விக்கிரகத்தை வாங்க ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? அந்த தகுதி தராதரத்தை தான் நேத்து கோர்ட்ல பார்த்தோம்ல. என்ன தராதரம் இருக்குன்னு போற எதுக்கு நீட்டுறீங்க அவகிட்ட? இந்தார்ல நீ நினைச்ச மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் இந்த விக்கிரகத்தை இவங்க கையில கொடுத்தது. மேடம் நீங்க எடுத்துக்கிட்டு கிளம்புங்க மேடம்.